ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு நவம்பர் மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. மத்தேயு 6:10 சொல்கிறது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. கர்த்தருடைய ராஜ்யத்தை ஆவலோடு எதிர்பார்த்து உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆம், நம் ஆண்டவருக்கென்று ஒரு ராஜ்யம் உண்டு. அதிலே அவர் ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தராகவும் அரசாளுகிறார். இயேசு பிலாத்துவுக்கு முன்பாக நின்ற பொழுது பிலாத்து இயேசுவை பார்த்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். மத்தேயு 27:11. ஆனாலும் என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல என்று தெளிவாய் பதிலளித்தார். ஆம், அவருடைய ராஜ்யம் ஆன்மீக ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை கொண்டு வரவே இயேசு இந்த பூலோகத்திற்கு வந்தார். தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது அதில் 3 பகுதிகள் உண்டு. முதலாவது, அது நமக்குள்ளே ஸ்தாபிக்கப்படுகிற ஆவிக்குரிய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் வந்திருக்கிறதே என்று இயேசு சொன்னார். மத்தேயு 18:28. ஆம், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அவருடைய ராஜ்யம் நமக்குள்ளே ஸ்தாபிக்கப்படும் போது எந்த அசுத்த ஆவியும் சாத்தானும் நம்மில் ஆளுகை செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையின் ஆளுகையை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமாக. ஒரு மனிதன் தன்னுடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு சிலுவை அண்டை வரும்பொழுது அவன் பொல்லாத பிசாசின் கரங்களில் இருந்தும் இருளின் ஆதிக்கத்திலிருந்தும் விடுதலையாகி ஆவிக்குரிய ராஜ்யத்திலே தேவனோடு கூட அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற புதிய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறான். இரண்டாவதாக, தேவனுடைய ராஜ்யம் என்பது எழுத்தின்படியான ராஜ்யம். அவர் இந்த பூமியிலே அரசாளப் போகிற 1000 வருட அரசாட்சி. அந்த ராஜ்யம் பூரணமான சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்ததாயிருக்கும். அங்கே லஞ்சம், லாவண்யம், அநீதி, கொள்ளைகள், கொலைகள் இருப்பதில்லை. இயேசு கிறிஸ்து திரும்ப வரும் பொழுது அந்த ராஜ்யத்தை பூமியிலே ஸ்தாபிப்பார். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 1ஆம் அதிகாரம் 31 மற்றும் 33ஆம் வசனங்களில், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. 7ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. வெளிப்படுத்தின விசேஷம் 11:15. கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். 1 தெசலோனிக்கேயர் 4:16. மூன்றாவதாக, தேவனுடைய ராஜ்யம் என்று அழைக்கப்படுவது பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது. அந்த நித்திய ஒளிமயமான தேசத்தை குறிக்கிறது. அங்கே 1000-10000 தேவ தூதர்கள் கர்த்தரை இரவும் பகலும் துதித்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவப்பிள்ளைகளே, எவருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் மாத்திரமே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இன்றைய நினைவிற்கு 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இன்றைய வேத வாசிப்பு காலை எரேமியா 30 மற்றும் 31ஆம் அதிகாரங்கள், மாலை பிலமோன் 1ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். தேவ ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.